கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கடவுள் உங்களோடு பேசப்போகிற இறைவார்த்தை திருப்பாடல்கள் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஒரு சிறிய கிராமத்தில் கனமழை பெய்தது. ஆறு கரையை உடைத்து வெள்ளம் வீடுகளை மூழ்கடிக்க தொடங்கியது. மக்கள் பயந்து தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடினார்கள். அதில் ஒரு சிறிய பையன் தன் தாயிடம் கேட்டான், அம்மா, இப்படி எல்லாம் நடந்தால் நம்மை யார் காப்பாற்றுவார் என்று. அவன் தாய் அவனை தூக்கி அருகில் இருந்த ஒரு பெரிய பாறையின் மேல் அழைத்து சென்றாள். அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவன் தாய் சிரித்து கொண்டே சொன்னாள், இந்த பாறை எவ்வளவு உறுதியானதோ அதைவிட வலிமையானவர் நம்முடைய தேவன். அவரே நம்முடைய அடைக்கலம். எந்த ஆபத்திலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னாள். அந்த பையன் மனதில் துணிவு பெற்று பயப்படாமல் இருந்தான். அன்பானவர்களே, இதுபோல நாமும் நம் வாழ்க்கையில் நிறைய புயல்களை சந்திக்கிறோம், நிறைய சவால்களை சந்திக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிந்தது என்று நினைத்தால் அடுத்து என பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கடந்து வர நிறைய சிரமப்படுகிறோம். அன்பானவர்களே, நம் இறைவன் உங்களோடு இருக்கிறார். அவரே உங்கள் அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி மன்றாடுங்கள். நீங்கள் இன்னலுற்ற வேளைகளில் உங்களுக்கு உதவக்கூடியவர் அவர் மட்டுமே. மனதிலும் உடலிலும் பலவிதமான வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். தேவன் உங்கள் அடைக்கலமும் பலமும் உள்ளார். உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் கிரியை செய்யும். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலமும் பலமும். என் கஷ்ட நேரங்களில் என்னோடு இருப்பதற்காக நன்றி இயேசுவே. என்னை கைவிடாமல் காத்தருளும். எனக்கு துணிவையும் வலிமையையும் தந்தருளும். என் குடும்பத்தை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று ஜெபித்துவிட்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு புது பலனை ஆண்டவர் தருவார். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.